இந்த இஸ்லாம் பெண்ணுடைய உரிமையை முடக்கி இருக்கின்றதா அல்லது சிறப்பை கொடுத்திருக்கிறதா? ஆணோட கலக்க வேணாம், அஜ்னபி மஹரமை உறவை பேணுங்க, எல்லா ஆணோடையும் சரசமாக பேச வேணாம், பலா தஹ்லான பில் கௌலி ஃபயத்மஉ அல்லதி ஃபீ கல்பிஹி மரல். இப்ப கோல் எடுப்பான் ஒருவன், பாப்பாவை கேட்பான், தம்பியை கேட்பான், வேற என்னத்தையும் விசாரிப்பான். அந்த நேரம் நீங்க அல்லது பேச கிடைக்கும் நேர ஒரு வியாபாரி வருவான், ஒரு கடைக்கு செல்ல வேண்டி இருக்கும், ஒரு நண்பன் வகுப்புல படிக்கிற நண்பன் கதை தொடுப்பான். இந்த நேரம் கட்டன் ரைட்டா நீங்க பேசுங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலா தஹ்லான பில் கௌலி ஃபயத்மஉ அல்லதி ஃபீ கல்பிஹி மரல். நீங்க பேச்சில நளினம் காட்ட வேணாம், எங்கட பகுதி பாஷையில் சொல்லுவான் மாசலம் காட்ட வேணாம். நீங்க பேச்சில நளினம் காட்ட வேணாம், உறுதியா பேசுங்க. பாப்பா இல்ல வீட்டுல நீங்க பிறகு கோலடுங்க என்று சொல்லுங்க. இப்ப உத்தரம் ஆம்பளையில் இல்லை, நீங்க பிறகு வாங்க என்று சொல்லும். அவன் யோசிக்கணும், இங்க விளையாடையில, இங்க சேட்டை பண்ணையில, இங்க நம்முட எந்த நையாண்டியும் சரி வராது என்று யோசிக்கணும். அவன் நாம சொல்ற வார்த்தையா இது நாம கூனி குறி மாசலம் காட்டி நளினமாக நெளிந்து வளைந்து பேசி இதைந்தால் இஸ்லாம் சொல்ற தீர்வுகள் எல்லாம் பிரச்சனை வாரத்துக்கு முதல், பிரச்சனை வந்ததுக்கு பிறகு தீர்வு செல்லல இஸ்லாம். இப்படி நீங்க ஆரம்பிப்பீங்க, அது எங்கே போய் முடியும்? இன்றைக்கு நிறைய திருமண சோடிகள் எப்படி சேர்ந்திருக்கி? முதல்ல ஆரம்பிச்சது போன்ல கதை மட்டும்தான், முகத்தை பார்க்கையும் இல்லை, யாருன்னு தெரியா, எந்த குடும்பம் தெரியாது, விட பின்னணி என்னன்றது தெரியாது, இப்படித்தான் எத்தனை பேரோட பேசினான்னு தெரியாது. குரலை கேட்டு திருமணம் நடந்த எத்தனையோ இதுகள் முகத்தை பார்க்காம. அந்த நாளடைவில் வளர்ந்த உறவுதான் இன்றைக்கு குரலை கேட்டு பேசின பிள்ளைகள், நான் அவனை தான் முடிப்பேன் இல்லாடி சாகுவன் என்று பெற்றோருட்ட அடம்பிடிக்கின்ற பிள்ளைகளாக. சிறு விராயத்திலிருந்து இந்த பிள்ளையை பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை, இந்த பிள்ளைக்கு என்ன உணவு பிடிக்கும், என்ன உடுப்பு பிடிக்கும், எதை போட்டு அழகரிக்கும், என்னத்தை இந்த பிள்ளைக்கு கொடுக்கணும், எந்த பாடசாலை இந்த பிள்ளைக்கு பொருத்தம், எந்த மொழியை போதிக்கணும் இந்த பிள்ளைக்கு எண்டெண்டு பார்த்து 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 வளர்த்து பெரிய ஆளாக்கி விட்ட பிள்ளை நடவழக்கின இவர் பெற்றோர், கதைக்க பழக்கின பெற்றோர், அந்த பெற்றோருடைய கதைக்கு அந்த பழக்கின பெற்றோருக்கு, கதை பழக்கின பெற்றோருக்கு, நடக்க பழகின பெற்றோருக்கு இந்த புள்ள ஓடி போகுது, இந்த புள்ள மாறி கதைக்குது. இந்த பிரச்சனை எதால வந்த? ஒருவனுக்கு பார்க்க தேவையில்லை, ஆண்களுக்கு குரலை கேட்டாலே போதும். இந்த டிக்டாக் அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி கோடு கச்சேரியில அதிகமான பிரச்சனை. அம்மா பாப்பா தலைகுனிரா. நாம ஜூம் கிளாஸ் போட்டு அந்த போனை வாங்கி கொடுத்தோம் பிள்ளைக்கு. நாங்க இன்டர்நெட் பார்க்கணும், நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி செய்யணும் என்று பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தது எங்களுக்கே வினையா வந்துட்டு, எங்களுக்கே எமனாக வந்து. ஆக நளினம் காட்டணும். ஆண்கள் இல்லாத சமயத்தில், மஹரம் இல்லாத சமயத்தில் யாரோட ஆணையும் வீட்டுக்குள்ள எடுத்து அல்லது வீதியில நின்று நீங்க சரசமாக பேச வேண்டாம். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ள, அந்த குடும்பத்திற வீட்டுக்குள்ள சிலர் போனா, போய் அங்கிருந்த பெண்கள் நடமாறினா, இறுக்கமான வீடுகள், நிறைய ரூம்கள் இல்லை, ஆண்கள் பெண்கள் போறதுக்கு கண்டு வேறையா பாதை இல்லை, நடமாடிக்கொண்டிருந்த போது இந்த வந்தவர்கள் காமுகர்கள், அவர்களோட காம பார்வை கொண்டவர்கள். அவர்கள் பெண்கள் குனிந்து போனால் உத்துத்து பாப்பா, ஊர உருவ பாப்பா, பெண்கள் விழித்து கொண்டால் குனிந்து விடுவார். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில வீட்டுக்குள்ள நடந்துச்சு.
சில ஆண்கள் வந்து கொண்டு அவ கொஞ்சம் கேர்லெஸ்ஸா கவனீனமா போகும்போது உத்துத்து பார்த்தா, ஊர உருவ பார்த்தா, அவ கொஞ்சம் அவளை நிமிர்ந்து பார்த்தா அவர்கள் பெரிய மரியாதையான ஆக்கள் போல குனிந்து கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா இவர்களுடைய உள்ளத்திலே என்ன நினைத்தார்கள் என்பதை வஹியா சொல்லினார். ரசூலுல்லாஹ் சொல்றார், யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துஃபி ஸுதூர். இவர்களுடைய கண் செய்த அந்த மோசடியையும் உள்ளத்தில் என்ன மறைச்சு வைத்தாலோ அதையும் அல்லாஹ் தஆலா அறிந்து கொண்டான் என்று அல்லாஹ் பையறையுடன் ஆக்களை காட்டி கொடுத்துட்டான். அப்ப தப்சீருடைய உலமாக்கள் எழுதும் போது ஹதீதுல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சொல்ல வந்தார்கள். இவர்கள் அந்த பெண்களை ஆடையின்றி பார்த்தா எப்படி இருக்கும் என்று மனசுக்குள்ள நினைச்சார்கள் என்றதை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி போட்டு, அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் இருக்கிறத அறிவான்லவா. அப்ப நாங்க இருக்கிற இடத்துல, நாங்க ஆண்களோட கலந்திருக்கிற இடத்துல, ஆண்கள் எங்களோட பேசிக்கொண்டிருக்கிற இடத்துல மனதுக்குள்ள என்னத்தை நினைக்கா, எப்படி இருக்கா என்கிறதையெல்லாம் எங்களுக்கு அறிய முடியாது. அதற்கு ஏன் நாங்க வழிய வைக்கணும்? அதுக்கு நாங்க ஏன் இடம் வைக்கணும்? இன்றைக்கு அதை பெரியவர்கள் பிள்ளைகள் அப்படி நடந்தாலும் அனுமதித்துக் கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 3 பேர் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில பார்க்கவே மாட்டான். நாளை மறுமையில அவர்களுடைய முகத்தை பார்க்கவே மாட்டான் அல்லாஹ். அவர்களை திரும்பியும் பார்க்க மாட்டான், கணக்கெடுக்க மாட்டான் அல்லாஹ். அதுல ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தய்யூஸ், ரோசம் மானம் இல்லாதவன். ரோசம் மானம் இல்லை. யார் அவன்? அவன் மனைவி யாரோட கதைச்சாலும் அதை பத்தி பார்க்க மாட்டான். யாரோட கதைச்சி கொண்டிருக்கா, யாரோட நிக்கா, யாரோட தனியரிக்கா, எப்படி பிரயாணம் போறா, பஸ்ல எவட தெரிக்கா, இதை பத்தி கணக்கும் எடுக்க மாட்டான். தந்த பிள்ளை, தந்த சகோதரி, தந்த தாய், இப்படி யாரோட கதைச்சாலும் அவனுக்கு கணக்கு இல்லை. என்ன சொல்லுவான்? அது எங்கட மகளோட படிக்கிற புள்ள, அவர் எங்கட மகளோட படிக்கிறவர், அவருக்கு இந்த தப்பான எண்ணம் எல்லாம் கிடையாது. உனக்கு இல்லை அவருக்கு இல்லைங்கிறத உள்ளத்துல நீ பார்த்தியா? ரப்பு தான் தெரியும். யார் யார் என்ன எண்ணத்தோட ஒரு பார்க்கிறா, கதைச்சி குந்திரிக்கா, ஏன் இந்த கதையை வளர்க்கிறா, இதுக்கு நாங்க ஏன் இடம் வைக்கணும்? இதைத்தான் இஸ்லாம். இது பெண்களுக்கு பாதுகாப்பா அல்லது பெண்களுடைய உரிமை பறிக்கப்படுதா? சொல்லுவோம் நாங்க. அதை பெரிசா பேசுற ஒரு பக்குவமான பொம்பளை இல்லைப்பா, ஆம்பளை இல்லைப்பா, ஏன் நீங்க கைச்சிட்டீர்கள், ஏன் ஆம்பளைய வளவுக்குள்ள எடுக்கீர்கள், ஏன் உங்களோட பிள்ளையோட ஒருவன் பாடத்துக்கு போறான் என்று கேட்டா உங்களுக்கு என்ன தப்பெண்ணம் தான். உங்களுக்கு யாரை கண்டாலும் இந்த எண்ணம் தானே உங்களுக்கு. உங்களோட நடவடிக்கை அப்படித்தானே, அதால நீங்க அப்படித்தான் பார்ப்பீங்க. அப்படி அல்ல. அதுதான் ஒழுக்கம், அதுதான் மரியாதை, அதுதான் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு. தப்பெண்ணவும் இல்லை, நல்லெண்ணத்திலையும் இல்லை, அனுமதிக்கவே முடியாது. இது இஸ்லாம் சொல்ற கட்டுப்பாடு. பக்கத்து வீட்டுக்காரி சொல்லல, மௌலவி சொல்லல, நல்ல ஒழுக்கமானவர்கள் சொல்லல, அல்லாஹ் ரசூல் சொல்ற கட்டுப்பாடு. பேச்சில நளினம் காட்டான். உங்களோட உடுப்புகளை இப்படி தொங்க விடுங்க, இறுக்கமா அணியாதங்க, ஆணோட சரசமா கைச்சி நிக்காதங்க, ஆணோட பிரயாணம் செய்யாதங்க, ஆணோட தனிமையில் இருக்காதங்க. 3வது ஷைத்தான் இருக்கிறான். இது அல்லாஹ் ரசூல் சொன்னது. பக்கத்து வீட்டுக்காரி சொல்லணும் இல்ல, அவைய ஏளனமா நாங்க பேசுறது. உங்களுக்கு பெஷன் தெரியாது, உங்களுக்கு நாகரிகம் தெரியாது, உங்களுக்கு தப்பண்ணம் தான். அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு தப்பண்ணத்திலேயே சொன்ன இந்த கட்டுப்பாடு? அல்லாஹ் ரசூல் தப்பண்ணத்திலேயே சொன்ன எதையும் நாங்க அப்படித்தான் பார்க்கணும். ஏன் வழி வைப்பான்?